இது வந்து செக்ஸை பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. செக்ஸ் இல்லாம நீங்களும் பிறக்கல, நானும் பிறக்கலங்க. இளையராஜா பாட்டே இருக்கு, அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமா அப்படின்னு பாட்டே இருக்கு. பாட்டா கேட்கும்போது நமக்கு ஏதோ ராகத்தோட போயிருச்சு. அர்த்தத்தை எடுத்து பாருங்க. ஏன் செக்ஸை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறோம்? அதை பத்தி பேச பயப்பட பயப்பட என்ன ஆகுது? பிள்ளைங்க எல்லாம் போர்னோகிராஃபியை பார்த்து செக்ஸை கத்துக்கிறாங்க. போர்னோகிராஃபியை பார்த்து செக்ஸை கத்துக்கிறதுனால என்ன ஆகுது? உங்களுக்கு சயின்டிபிக்கா என்ன தெரியுமா? ஒரு ஆணால் அதிகபட்சம் 3 நிமிஷம் தான் இயங்க முடியும். இது சயின்டிபிக் உண்மை. நீங்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மெஷின் இன் த வேர்ல்ட் இஸ் ஹியூமன் பீயிங். போர்னோகிராஃபி பார்க்கறான், பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிறான்? 3/4 மணி நேரம் செஞ்சான் பாவன் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான். அப்புறம் கல்யாணம் ஆனவொடனே நம்மளால முடியலையே, டிப்ரெஷன் ஆனவொடனே டாக்டரை போய் எல்லாம் பார்க்கணும். டாக்டர்கிட்ட போய் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு இவனுக்கு கூச்சமா இருக்கும். ஏன்னா அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கீங்க இந்த சமுதாயம். கூச்சமாகும் போது என்ன பண்றான்? லாட்ஜ் வைத்தியரோட விளம்பரத்தை பார்க்கறான். இப்போ ஸ்கலிதம்னா என்னது? தூங்கிட்டு இருக்கும்போது விந்தணுக்கள் வெளியேறி விடுவது ஆட்டோமேட்டிக்கா. இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு 10-15 நாளைக்கு மேல மாஸ்டர்பேஷனோ செக்ஸோ வச்சுக்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே போயிடும். ஆனா இதை ஒரு நோயின்னு சொல்லி லாட்ஜ் வைத்தியருங்க சித்த வைத்தியர்னு சொல்லி ஏமாத்தி தெரியுறாங்க. அவன்கிட்ட போனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? அப்படியா, 20,000 ரூபாய் கொடு, 6 மாசம் இந்த லேயத்தை சாப்பிடு, அப்படியே எலக்ட்ரிக் போஸ்ட் மாதிரி நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே 6 மாசம் சாப்பிடுவோம். இல்ல அப்படியே தான் இருக்கும், நார்மலா தான் இருக்கும். அதுல ஒண்ணும் கிடையாது. கீரையை போட்டு எதையா கடைஞ்சி காய்ச்சி அதை லேகியோன்னு கொடுத்துருவான். அது சாப்பிட்டதுனால ஒன்றும் ஆகாது. 6 மாசம் கழிச்சு ஒன்றும் ஆகலைன்றதுனால இவன் என்ன பண்ணுவான்? வெளியே சொல்ல மாட்டான், டாக்டரை மாற்றுவான். 3 வருஷம் 4 வருஷம் இப்படி டாக்டரா பார்த்துக்கு அதுக்குள்ள டிப்ரெஷனோட உச்சகட்டத்துக்கு போய் பொண்டாட்டியும் பேச மாட்டான். அப்புறம் ஒரே சண்டை. எதுக்கு இவன் கோச்சிக்கிறானே அந்த பொண்ணுக்கு தெரியாது. இவன் ஃபுல்லா மண்டக்குள்ள டிப்ரெஷன்ல இருக்கான், என்னால ஒன்றும் முடியலன்ட்டு. இதை போய் வெளியே யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டான். ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா நமக்கு ஆண்மை இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம ஒய்ஃபை அவன் அப்ரோச் பண்ணுவானோன்னு பயம். உண்மைதாங்க. அப்படி 90% பேர் சுத்திட்டு இருக்காங்க ஊர்ல. செக்ஸ் பத்திய தெளிவான புரிதல் இல்லாம இருக்கிறது. இந்த படத்துல 3/4 மணி நேரம் வருதுன்றாங்களே, அது எப்படி வருது? அவன் 15 நாள் ஷூட் பண்ண வீடியோ அது. நீ 300 ரூபா கொடுத்து ஒரு சிடி வாங்குற, 3 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சுன்னா ஒரு 15 நாள் ஷூட் பண்ணி கண்டினியூட்டி பாக்குறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற வச்சு எடுத்து இப்படிதான் எடுக்கிறான் படம். ரஜினிகாந்த் படத்துல 50 பேர் அடிப்பாருங்க, நேரா அடிக்க சொன்னா அடிப்பாரா? அதே தான் அந்த போர்னோகிராஃபில நடிக்கிறவங்களும். அந்த சிடில வேணா 3/4 மணி நேரம் இருக்கும், நேரா 3/4 மணி நேரம் பண்றா பாப்போம் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த புரிதலே இல்லாம, அதாவது எதையும் ஒரு சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ண தெரியாதவர்கள். உயிரினமாக பிறந்த எல்லோருக்கும் வாழ்க்கையில 2 தாங்க வேலை. ஒண்ணு சாப்பிட்டு உயிர் வாழ்றது, சர்வைவல். 2வது இனப்பெருக்கம் செய்யுது, ரீப்ரொடக்ஷன். இதை 2 தாண்டி லைஃபுக்கு எந்த பர்பஸும் கிடையாது.